தனுசு ராசி நபர்களுக்கு 2024 மார்ச் மாதத்திற்கு உண்டான பலன்கள். தனுசு ராசி நபர்களை பொறுத்தவரை மார்ச் மாதத்துல இந்த 3ஆம் இடம் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். 3ஆம் இடம் தனுசு ராசி நபர்களுக்கு 3ஆம் இடங்கிறது சனியின் வீடு. பொதுவாகவே நீங்க ஒரு முயற்சி எடுத்து நீங்க ஆசைப்பட்டு ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னா அந்த முயற்சியை 10 மடங்கு கீழாக செயல்படக்கூடிய இடம் கும்பம், சனி. இதுதான் மெயின். அதாவது தனுசு ராசியின் அதிபதி குரு. குரு பொதுவாகவே ஒரு முயற்சி எடுக்காத ஒரு கிரகம். அப்படியே இருக்கிற பட்சத்தில் ஒரு முயற்சி எடுக்க வருது அப்படின்னா அந்த முயற்சியை இன்னும் ஸ்லோ பண்ணி விடுவது 3ஆம் இடம். அதாவது இப்போ உதாரணத்துக்கு கும்ப வீடுக்கு 3ஆம் இடம் மேஷம், செவ்வாயோட வீடு ஃபயரா இருக்கும். அதே தனுசுக்கு 3ஆம் இடம் கும்பம் இல்லையா, அந்த கும்பங்கிறது டவுனு, அதால பாதாளம். அப்போ நீங்க ஒரு விஷயத்தை சக்சஸ் பண்ணி ஜெயிக்கிறது என்பது அவ்வளவு சீக்கிரத்தில் நடக்காத ஒரு விஷயம். அப்படி என்பது பேசிக்கான ஒரு ரூல். இப்போ சில விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்டா தனுசு ராசியில் நம்ம பிறந்துட்டு எதையுமே செஞ்சு உருப்பிட மாட்டுது, ஜெயிக்க முடியல, நிறைய பஞ்சாயத்துல தான் சந்திக்கிறோம், தோல்வி நிறையா சந்திக்கிறோம், ஒரே முயற்சி 2-3 தடவை செஞ்சாலும் சக்சஸ் ஆக மாட்டுது, இல்லை எடுத்த ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஜெயிக்க முடியல, என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் குழப்பத்திற்கு இப்போ நான் பேசின விஷயங்கள் உங்களுக்கு பிடிபட்டிருக்கும். சரி, இது பேசிக்கான ஒரு விஷயம். ஆனா இப்போ உள்ள கிரக நிலைகள் அந்த 3ஆம் இடத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் அந்த இடத்துக்கு போகுது. 12 மற்றும் 5 கூடிய செவ்வாய் இப்போதைக்கு உங்கள் ராசியிலேருந்து 3ஆம் இடத்துக்கு செவ்வாய் நகர்ந்து போகுது. அப்போ அந்த செவ்வாய் சனியுடன் இணையக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கு. அப்போ சனி என்ன ஆக போகுதுன்னா, சனி வீணாக போகுது. செவ்வாய் தன்னுடைய பலத்தை சனியின் மீது பிரயோகிச்சு அந்த சனியோடைய மந்தத்தன்மை போக போகிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்கு அவயோகின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், குட் சான்ஸ், அதாவது தனுசு ராசிக்கு. அப்போ இந்த 3 பிளானட்டுமே சேர்ந்து ஒரு 3ஆம் இடத்தின் வழியாக உங்களை ஒரு மேலே கொண்டு வரதுக்கு வழிகள் உண்டு. நான் பிகினிங்ல சொன்ன மாதிரி சனி ரொம்ப ஸ்லோ பிளானட். அப்படிங்கும்போது அந்த சனியை செவ்வாய் வேகப்படுத்த போகிறது. புரியுதுங்களா? சமையல் செய்கிறோம், நெருப்பை ஃபயர் பண்ணி நம்ம உணவு சமைக்கிறோம், அப்போ வேகமாக சமையல் ஆக போகுது அப்படிங்கிறதான் அர்த்தம். அதை ஃபயர் பண்ணலன்னா அந்த போட்டது காய்கறி, ரைஸ் எல்லாம் அப்படியே தண்ணியிலேயே கிடக்க வேண்டியதான், ஒன்றும் வேலைக்கு ஆகாது இல்லையா? அதே மாதிரி இப்போ ஃபயர் பண்ணக்கூடிய சம்பவம் சனிக்கு நடக்க போகிறது. அப்போ சனி தான் உங்களுக்கு முயற்சிகளை, அடுத்தடுத்த முயற்சி, வலுவான முயற்சி, ஸ்ட்ராங்கான முயற்சி எல்லாமே வேகம் எடுத்து செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அப்போ முதல்ல சுக்கிரனோட விஷயத்த பார்த்துக்கலாம். சுக்கிரன் 3ஆம் இடத்துல வருவது, அதாவது அவயோகியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உபஜயசானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் வருவது நல்லது. அப்போ என்ன நடக்குன்னாக்கா, இது வரைக்கும் நீங்கள் யார்ட்டையாச்சும் ஏதாச்சும் ஒரு விஷயம் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு தர வேண்டியதை அவங்க ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் மைண்டோட செயல்படுறாங்க, ஒரு மனிதாபிமானமாக நீங்கள் செயல்பட போய் அதை அவர்கள் சாதகமாக பயன்படுத்தி பிஸ்னஸ் மைண்டோட செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் உங்களுக்கு வர வேண்டியது கிடைக்கல. வேலை செய்கிற இடத்துல பாலிடிக்ஸு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் ஒரு மரியாதையே இல்லை, பெண்கள் மூலியமாக நிறைய அவமானத்தை சந்திக்கிறீங்க, இல்லை பெண்கள் சைட்லேருந்து உங்களுக்கு வர வேண்டிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது. பலருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அம்மாவோட பிரச்சனை இருக்கும், இல்லை லவ் பிரச்சனை, இல்லை மேரேஜ் பண்ண ஒரு பாடு வாழ்க்கை துணையோட பிரச்சனை இருக்கும். பெரும்பாலும் தனுசு ராசியில் பிறக்கிற ஆண்களுக்கு தான் பெண்கள் மூலியமாக நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அடுத்த கட்டம் தான் பெண்களாகவே நீங்கள் இருந்தாலும் பெண்கள் சைடில் சில பிரச்சனைகள் வரும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்கள் மூலியமாக பிரச்சனைகள் கொஞ்சம் குறைவு தான். அப்படிங்கும் பொழுது ஒரு கோர்ட்டு கேஸாக இருக்கலாம், இந்த மாதிரி அங்கேருந்து சொத்து பாக பிரிவினைகள், இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே பெண்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்பட மாட்டார்கள் 100%. ஒன்று அதிகபட்சமாக ஒன்று வாங்கிட்டு கூட கொடுப்பாங்களே தவிர கொடுத்துட்டு வாங்க மாட்டாங்க. இதுதான் மேட்ரு. அப்போது பெண்கள் மூலியமான நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி நபர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன ஒரு 4-5 விஷயத்தையும் சேர்த்தே தான் சொல்கிறேன். ஸோ வர வேண்டிய வரவுகள் நிலுவையில் இருந்துச்சுன்னா தானாகவே இந்த பணியே வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி தானாகவே சில விஷயங்கள் உங்களை தேடி உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். புரியுதுங்களா? இது வரைக்கும் கிடைக்காத இடத்துல இருந்து கூட உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும், வராத இடத்துல இருந்து கூட உங்களுக்கு உதவிகள் கிடைக்க வரும். ஸோ அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் உருவாகும். அதனால தனுசு ராசி நபர்களுக்கு நீங்கள் அடுத்தது நீங்கள் ஒரு வேற ஒரு லைஃபுக்கு மாறக்கூடிய அமைப்புகளாக இருந்தாலும் சரிதான், எப்படியாக இருந்தாலும்
உங்களுடைய பிரச்சனைகளுக்கு மத்தியில தற்சமய சூழ்நிலையில தற்காலிக பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த சுக்கிரன் மூலியமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கப்பெற்று அடுத்த கட்டத்துக்கு நீங்க நகரக்கூடியது. இது எப்படிலாம் கிடைக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கான லைஃப் பாதையில ஒரு வாகன அமைப்புகள், சொத்து சுகம் தேடி வர்றது, ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு நிலையான ஒரு சொத்து, வசதியான ஒரு சில வாய்ப்புகள், வசதி வாய்ப்புகள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரியான தன்மைகள், ஒரு சில நபர்களுக்கு திருமண பாக்கிய அமைப்புகள், இந்த மாதிரியான சில நல்ல விஷயங்களும் கிடைக்க வரும் இந்த காலகட்டத்தில். அடுத்ததாக இந்த செவ்வாய் 3ஆம் இடத்துல போறதுனால, தைரியமான சில முயற்சிகள் நீங்கள் ஈடுபடலாம். இதுவரைக்கும் கிடப்பிலேயே கடந்த விஷயங்கள கூட நீங்க வந்து நகர்த்தி பார்க்கலாம். புதிய யுக்திகள் கையாள போறீங்க அப்படிங்கிறது உண்டு. அடுத்ததாக இப்ப சனிக்கு வரலாம். சனி தான் ஸ்லோவான பிளானட். அது செவ்வாய் கூட வர்றதுனால, இதுவரைக்கும் ஒரு மந்தத்தன்மையாக இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசி நபர்களுக்கும் சேர்த்தே சொல்றேன். உங்களுடைய மந்தத்தன்மை லைஃப்ல பெரிய அளவுக்கு நான் பெரிய உடல் அளவிலும் சரிதான், மனசளவிலும் சரிதான். ஒரு காயப்பட்டுட்டேன். இனிமேலுக்கெல்லாம் நான் வந்து எதுலயும் ஆசைப்பட்டு ஜெயிக்கிற மாதிரிலாம் இல்ல. அப்படிங்கிற சூழ்நிலைய கூட நீங்க எடுத்துக்கலாம். ஆக எப்படியாக இருந்தாலும் ஒரு மந்தத்தன்மையாக இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசி நபர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் மந்தத்தன்மை விலகி, ஒரு சூரியன் எப்படி சுறுசுறுப்பா இருக்கு, அந்த மாதிரியான கண்டிஷனுக்கு தனுசு ராசி நபர்கள் மாறப்போறீங்க. ஸோ உங்களுக்கான ஸ்டெப்பு, பாதை, வழி, இல்ல வந்து ஒரு விஷயத்த வந்து மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டே இருக்கிறீங்க, செய்ய முடியல, இல்ல வழி தெரியல, போற ரூட்டு தெரியல, இப்படிங்கிற மாரி எப்படியாக இருந்தாலும், அந்த பாதையை கிளியர் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை சனி உங்களுக்கு குடுக்கப் போகிறது. செவ்வாயோட சேர்றதுனால. இன்னும் சொல்லப்போனா, உங்ககிட்ட இப்போ ஒரு சில நபர்கள் அறிமுகமாகுங்க, இல்ல தொடர்புல வரும். அவர்கள்லாம் சேர்ந்து உங்கள ஏதாச்சும் ஒரு விஷயத்துல, "சரி முன்னாடி நஷ்டப்பட்டுட்டியா? சரி பரவால்ல. இந்த விஷயத்த செஞ்சு பார்க்குறியா? இப்படி நீ பண்ணி பார்க்குறியா? இந்த ஒரு உதவிய நான் பண்றேன். இத வச்சு நீ எப்படியாவது ஜெயிச்சிடுறியா?" அப்படிங்கிற மாரி ஏதோ ஒரு 2 பேர், 3 பேர்லாம் சேர்ந்து உங்கள வந்து உசுப்பேத்தி விட்டு கூட நீங்க ஜெயிப்பதற்கு வழிகள் கூட உண்டு. ஸோ, அதெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கிறதுக்கு தயாராக இருக்கலாம். ஸோ, இந்த மாரியான காலகட்டத்தில சொந்த ஜாதகம் ஒத்துழைச்சதுன்னா, எப்படியா இருந்தாலும் அவரவர் தேவைகள் வந்து பணம் தான். 95% 90% ஒரு நாள்ல பொறுத்தவரைக்கும் பணத் தேவைகள் இருந்துச்சுன்னா, அவரவர் கஷ்டங்கள், கடன அடைக்கலாம், இல்ல உடம்ப சரி பண்ணிக்கலாம். யார்ட்டயும் போய் கெஞ்சிக்கிட்டு, மான மரியாதை கெடுத்துக்கிட்டு, கடன வாங்கிக்கிட்டு, இல்ல வந்து வட்டியில்லா கடன் நண்பர்கள்ட்ட கூட வட்டியில்லா கடன வாங்குனா ஒரு அவமானம் தான். ஸோ, அந்த மாரிலாம் பண்ணிக்கிட்டு இல்லாம, இல்ல குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையானத பண்ணி குடுக்க முடியாம, வசதி வாய்ப்ப பெருக்க முடியாம, அப்படியே ஒரே இதிலே போட்டு ஒரே லைன்லயே சுத்தி, சுத்தி அப்படியே வந்து வந்துகிட்டு இருக்கிற சூழ்நிலைகள்லாம் பலருக்கும் கஷ்டத்த குடுக்கும். ஒரு முன்னேற்றமே இல்ல, டெவலப்பே இல்ல. 5 வருஷம் ஆச்சு, 6 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு. எதுவுமே டெவலப் இல்ல. எல்லாரும் என்னைய கூட இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேல வந்துட்டாங்க. அவங்களுக்கு அது கிடைச்சிச்சு, இது கிடைச்சுன்னு அப்படி புலம்பலுக்கு மட்டும் தான் உங்கள்ட்ட இருக்கும். ஸோ, இந்த சனி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில செவ்வாய் கூட சேர்றதுனால, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் அப்படிங்கிற அந்த மேக்ஸ் ஃபார்முலா கூட உங்களுக்கு கை குடுக்கும். ஸோ, இந்த மாரி நேரத்தில ஜாதக அமைப்பு ஒரு நல்ல பளிச்சுன்னு ஒரு கிரகம் போயிட்டு இருந்துச்சுன்னா, தசாபுத்தி அடிப்படையில, லக்ன அடிப்படையில நல்லபடியாக ஒரு ஜாதக அமைப்பு இந்த நேரத்தில, இந்த மார்ச் மாச அமைப்புல ஒரு நல்லபடியா இருந்துச்சுன்னா, இதுவும் அதுவும் சேர்ந்து 2 கை தட்டுனா தான் ஓசை வருங்கிற கதையாக, இதுவும் அதுவும் சேர்ந்து நீங்கள் வந்து காலத்துக்கும் நிலைச்சு நிக்கிற மாரியான சம்பவங்கள் உறுதியாயிடும். ஸோ, சொந்த ஜாதகம் கொஞ்சம் பலகீனமா இருக்கு அப்படின்னா, இது வந்து குறிப்பிட்ட அளவுல நன்மைகள் கிடைக்கும். அந்த நன்மைகள் குறைஞ்ச காலகட்டத்திலேயே அது கிடைச்சு, அனுபவிச்சு முடிஞ்சிரும். காலத்துக்கும் பயன்படுற மாரி இருக்காது. இதுதான் இந்த நேரத்தில சொந்த ஜாதகம் செயல்படக்கூடிய விதம். அப்போ ஜாதக அமைப்புகள் இந்த நேரத்தில் ஒரு நல்ல ஒரு தைரியமாக எதையும் செய்யக்கூடிய ஒரு டைமிங்கில இந்த காலகட்டம் ஜாதக அமைப்பு இருந்துச்சுன்னா, இந்த கோச்சார அமைப்புகள் 100% ஏன்னா பாவகிரகங்கள் 3ல இருக்கிறதுனால, ஒரு முயற்சி செய்றோம்னா, அப்படியே சிரிச்சுக்கிட்டு, அப்படியே வந்து படுத்து தூங்கிட்டுலாம் முயற்சிலாம் பண்ணக்கூடாது. முயற்சி என்பது கடுமையா இருக்கும். புரியுதுங்களா? உச்சி வெயில் எப்படி சுல்லுன்னு அடிக்குது, அந்த மாரி முயற்சி வந்து பவரா இருக்கணும். அந்த முயற்சி பவரா இருந்தா தான், அந்த அளவு எஃபோர்ட் போட்டா தான் நிச்சயமா அதுக்கான கெயின் பெருசா கிடைக்கும். நம்மளே ஒரு மோட்டர் வாங்கிட்டு வர்றோம். நல்லா வேகமா சுத்துனா தான் தண்ணி சீக்கிரமா இறைக்கும். மோட்டரே சுத்தல, நின்னு ஓடுதுன்னா எப்படி இருக்கும்? ஒண்ணும் இருக்காது. அதே மாரி தான். எடுக்கக்கூடிய முயற்சி ஹெவியா ஃபயரா இருக்கணும். அப்படி இருந்தா தான் ஜெயிக்க முடியும். அந்த டைமிங் கோச்சாரத்துல உங்களுக்கு வந்திருக்கு இப்போதைக்கு. இப்ப ஜாதகம் சேர்ந்துடுச்சுன்னா, நல்ல கிரக நிலைகளோட சேர்ந்துச்சுன்னா, 100% நீங்கள் ஜெயிக்கிறது தான். ஃபைனலாக சூரியன், ராகு கூட சேரக்கூடிய அமைப்பு. அரசு வழி, அரசாங்க அமைப்பு, ஆன்மீக லைன்ல இருக்கக்கூடிய நபர்கள், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதிகாரம் பண்ணக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய நபர்கள், முதலாளியாக இருக்கக்கூடிய நபர்கள், தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், ஒரு இடத்துல வந்து ஆலோசனை தரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள், அதனை அடுத்து இதெல்லாம் மையப்படுத்தி, நீங்கள் பணம் சார்ந்த விஷயத்துல
இந்த லைனில் இருக்கக்கூடிய அரசாங்கம், அரசியல் எப்படியாக இருந்தாலும் வச்சுக்கிங்க, ஒரு 5, 6 கேட்டகரி சொல்லியிருக்கேன் இல்லையா? பொதுவாகவே அதிகாரம் பண்ணக்கூடிய இடத்துல எனக்கு கீழே ஒரு 4 பேர் வேலை செய்கிறாங்கப்பா அப்படிங்கிற கேட்டகரியிலேருந்து 40,000 பேர் வேலை செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசி நபர்களுக்கும் நீங்கள் பணம் ஹேண்டலிங், மணி ஹேண்டலிங் அப்படிங்கிற விஷயத்தில் மார்ச் மாதம் ரொம்ப தெளிவாக இருக்கணும். அந்த விஷயத்தில் நீங்கள் எங்கேயாச்சும் போய் ஏமாந்து விடுவீர்கள். பாக்கியாதிபதி ராகுவுடன் இணையக்கூடிய ஒரே காலகட்டத்தில். ஸோ இதுதான் மெயின் மேஜரான சம்பவம். மார்ச் மாதம் இந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து சாதிக்கணும். ஒரு ஒரு இடத்துல ஃபவுண்டராக இருக்கீங்க, ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போகிறீங்க, நல்ல காரியம் ஆரம்பிக்க போகிறீங்க, வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப்பு ஆரம்பிக்க போகிறீங்க. எல்லா விஷயத்துக்குமே இந்த சூரியன் ராகுவோட காம்பினேஷன் ஆகிறதுனால நீங்கள் அதிகாரம் பண்ணக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னாக்கா, பண ரீதியான ஒரு விஷயத்தில் போய் பணத்தை ஹேண்டில் பண்ண தெரியாமல் மாட்டிக்கிட்டு ஏமாந்து போவீர்கள். ஜாக்கிரதை.